ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூட்டர்னுடைய பூட் சீக்வென்சஸ். அதாவது ரூட்டர் எப்படி ஆன் ஆகுது? இதை நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஹவ் ரூட்டர் பூட்ஸ். ரூட்டர் எப்படி ஆன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகி நிற்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸில். சரிங்களா? சரி. இப்போ நம்ம ரூட்டர்னுடைய வீடியோவில் பார்த்தோம். பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற இடமும் பட்டன் பவர் சுவிட்ச் ஆன் பண்ணுற இடம்லாம் பார்த்தோம். பவர் சுவிட்ச் ஆன் பண்ணதும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5 ஸ்டெப் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட், அதுக்கு அடுத்தது ரோம், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ், NVRAM, கடைசியாக RAM. சரிங்களா? ஸோ இந்த 5 ஸ்டெப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாகி நிற்கும். சரிங்களா? சரி. இப்போ இது ஒரு ஸ்டெப்பு அப்படின்னா என்ன அதுக்கான விளக்கங்கள், அதில் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட். ஓகேங்களா? போஸ்ட்னா என்ன அப்படின்னா, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஓகேங்களா? அந்த ரூட்டர் ஆன் ஆகும்போது தன்னை தானே ஒரு முறை செக் பண்ணிக்கும். எதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ போர்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை பவர் கரெக்டாக வருதா, இது நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய மெமரிஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளும் செக் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? பென் எடுத்துக்கிட்டோமா, எரேசர்ஸ் எடுத்துக்கிட்டோமா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஸ்கேல்லாம் எடுத்துக்கிட்டோமா, இதெல்லாம் செக் பண்ணுறோம். இப்போ ஆன்லைன் மோடு மாறின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன் மோடாக மாறிட்டாலும் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணுவோம்? ஸோ லேப்டாப்போ சிஸ்டமோ கரெக்டாக எடுத்து வச்சுட்டோமா, பவர் பேக்கப் கரெக்டாக இருக்கா, வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுப்போம். சரிங்களா? சரி. அதாவது நாமளே ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கிற மாதிரி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸும் ஈவன் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த ரூட்டராக இருக்கட்டும், ஆன் ஆகும்போது அந்த மதர் போர்டில் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் படி அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை தானே ஒரு முறை செக் பண்ணிக்கும். எரர் இருந்தால் எரர் த்ரூ பண்ணும், எரர் இல்லைன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடும். சரிங்களா? இங்கே என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, RAM, CPU, இன்டர்ஃபேஸஸ், ஓகே, அந்த போர்ட்டெல்லாம் இருக்குங்களா, அது ஹார்ட்வேர், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கும். அதுதான் இந்த ஸ்டெப்பினுடைய வேலை. அதுக்கு அடுத்தது ரோம்னா இது ஒரு சிப்புங்க. இந்த சிப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் வந்து மினி ஓஎஸ் வச்சுருப்பாங்க. ஐயோ, இங்கேயும் ஓஎஸ் வருதா அப்படின்னா, எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அது வந்து ஃபர்ம்வேர், சின்ன சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், இல்லை ஓஎஸ்னு சொல்லலாம். சரிங்களா? அது உங்கள் விருப்பம். நேயர்கள் விருப்பம் மாதிரி இது உங்கள் விருப்பம். சரி. இதுக்குள்ளே ஒரு மினி ஓஎஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஓஎஸ் தான் என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து ரூட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அது எங்கே இருக்குன்னா ரோமில் தான் வச்சுருப்பாங்க. இது அழியவே அழியாது. ஒன்ஸ் ரூட்டர் வாங்கும்போது வாங்கிட்டா கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம அப்டேட் வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? மாற்றுற மாதிரி இது வரைக்கும் இல்லை. ஏதாச்சும் ரூட்டரில் இருக்கா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் 99.9% வந்து இதை வந்து மாற்றலாம் முடியாது. வேணால் அப்டேட் வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. அதுக்கடுத்து பூட் லோடர். ஓகேங்களா? இந்த பூட் லோடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரூட்டர் இருக்கு இல்லைங்களா, அது பூட் ஆகிறதுக்காக இந்த பூட் லோடர் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஃபைண்ட் த லொக்கேஷன் ஆஃப் கம்ப்ளீட் ஐஓஎஸ். அதாவது இந்த ரூட்டரில் இருக்கக்கூடிய ஓஎஸ் நேமே ஐஓஎஸ் தான், இன்டர் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐஓஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி இந்த ரோம் தான் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஒரு குட்டி ஓஎஸ் வச்சுருக்காங்க ஆன் ஆகிறதுக்காக. அதை தாண்டி ஐஓஎஸ் எங்கே இருக்குது அப்படின்றத அது கண்டுபிடிச்சி வழி காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஃப்ளாஷ்னு ஒரு மெமரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா மொத்த அந்த ஓஎஸ்ஸே இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? அது என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ், அந்த வழி உள்ளே வர வழி.
ஸோ அந்த வழியின் மூலியமா உள்ள வந்து கடைசியில இந்த கம்ப்ளீட் IOS கிட்ட வந்து வந்துரும். அதுக்கு அடுத்ததா என்ன ஆகும் அப்படின்னா NVRAM. இப்போ NVRAMனா என்னன்னு சொல்றாங்கன்னா நான் வாலடைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாலடைல்னா நமக்கு என்ன மீனிங் புரியணும். ஓகேங்களா? வாலடைல்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நம்ம பஸ்ல உட்காந்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜன்னல் வழியா பார்த்துட்டு அப்படியே ஜாலியா போறோம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குது, கிளைமேட் வந்து சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே ஜன்னல் வழியா பார்த்துட்டு போவோம். ஆனா பஸ் இறங்குனதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு கேட்டா நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா, அது வந்து நமக்கு மேல் மனசுல பதிவாயிருக்கும். ஆழ் மனசுக்கு போயிருக்காது. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய, இல்ல ரூட்டர்ல இருக்கக்கூடிய ஓகேங்களா? ஒரு டேட்டாஸ் வந்து அ டெம்பரவரியா இருந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா, அத வந்து வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க நான் வாலடைல்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ப இங்க அழியாதுன்னு அர்த்தமானா? ஆமா. கண்டிப்பா இங்க அழியாது. சரிங்களா? நம்பளா அழிச்சா அழியும். அதுவா அழிஞ்சிராது. சரிங்களா? சரி. நான் வாலடைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரிய தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, NVRAM அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வாலடைல்னா என்னன்னா, பெர்மனன்ட் கான்ஃபிகரேஷன். ரூட்டர் நீ இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம பெர்மனன்ட்டா ஒரு கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, அந்த கான்ஃபிகரேஷன் எங்க சேவ் ஆகும்னா, NVRAMல சேவ் ஆகும். சரிங்களா? சரி. ரூட்டர் யூசஸ் NVRAM கான்ஃபிகரேஷன் ஃபார் பூட்டிங். ஸோ இது பூட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் ஆகுது. கான்ஃபிகரேஷன் காப்பீஸ் NVRAM to RAM. அதாவது NVRAMல ஸ்டோர் ஆகியிருக்கிற கான்ஃபிகரேஷன் ரேமுக்கு மாறுது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ரேம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரேம் என்ன பண்ணுதுன்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரவரி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ரூட்டர்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் வித் ரேம் கான்ஃபிகரேஷன் ஒன்லி. அதாவது நம்ம கான்ஃபிகர் பண்ணி சேவ் பண்ணது எல்லாம் எங்கே போய் சேவ் ஆகிருக்குன்னா NVRAMல சேவ் ஆகிருக்கும். ஆனால் ஒர்க் ஆகிறது எங்கேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ரேம்லேருந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஒன்ஸ் வந்து இந்த ரூட்டரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ரேமில் இருக்கிறது எல்லாமே போயிடும். ஆனால் அந்த NVRAMல இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்பும் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? போஸ்ட்னா தானே செக் பண்ணிக்கும். ரோம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன மினி ஓஎஸ் இருக்கும். அதை தாண்டி ஃப்ளாஷுக்கு போனால் முழு ஓஎஸ் இருக்கும். அதை வச்சு தான் பூட் ஆகும். சரிங்களா? பூட் ஆகி தயாரானதும் NVRAM கிட்ட போகும். NVRAMல இந்த ரூட்டர் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களோ அந்த கான்ஃபிகரேஷன் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணோம்னா ஒர்க் பண்ண ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ரேமை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த 5 ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டர் வந்து பூட் ஆகிறதுக்கான சீக்வன்சஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு புது கிளாஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி.